உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் சீரிய சிந்தையில் உள்திட்ட திட்டமான படைப்பகம் என்ற நற்பெயரில் படைப்பாளிகளை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட இந்த திட்டமானது இதுவரையில் 3 படைப்பகங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 30 படைப்பகங்கள் உருவாக்குகின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு வால்டாக்ஸ் சாலையிலே சுமார் 7500 சதுரடி பரப்பளவில் தரைதளத்துடன் கூடிய 3 அடுக்கு மாடிகளை கொண்ட சுமார் 2.5 கோடி ரூபாய் செலவில் இந்த படைப்பகத்திற்குண்டான கட்டுமான பணிகளை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம். இதிலேயே சென்னை மாநகராட்சியின் சார்பில் 4 வகுப்பறைகள் கொண்ட 1,10,00,000 ரூபாய் செலவில் நவீனமயமாக்கப்பட்ட நவீனமயத்தோடு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டதை பார்வையிட்டோம். 20ஆம் தேதி இந்த மாணவ செல்வங்களுக்கு இதை அர்ப்பணிக்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் கொளத்தூர் தொகுதியிலே அண்மையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட படைப்பகம், நூலகம், அதேபோல் IAS, IPS போன்ற தேர்ச்சி எழுதுவதற்குண்டான பயிற்சி வகுப்பினை திறந்து வைத்தோம். இளைஞர்களிடையே பெருத்த வரவேற்போடு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பயிற்சி வகுப்பில் 110க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் பயனடைகிறார்கள். படைப்பகத்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் பயன்பெறுகின்றார்கள். நூலகத்தில் ஒரு நாளைக்கு 150 பேர் வந்து செல்கின்றார்கள். இப்படி மக்களுடைய வரவேற்பையும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கொள்கையான படி 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 நம்மிடமிருந்து திருட முடியாத ஒரே சொத்து படிப்பு என்றார். அந்த வகையிலே படிப்பிற்கு முக்கியத்துவம் தந்து இன்றைக்கு படைப்பகங்களும் மாநகராட்சியின் பள்ளிகள் என்றாலே வெறுமையின் நிறமாக பார்த்துக் கொண்டிருந்த பள்ளிகள் இன்றைக்கு பெருமையின் நிறமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கல்விக்கு முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அரசு ஒன்றியத்திலே உண்டென்றால் அது தமிழகம் என்ற பெருமையோடு வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினத்தில் பொதுக்குழுல பேசின எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று முதல்வர் சொன்னார். அதற்காக அதை விட கூடுதலாக 210 இருக்காரு. அடுத்து நாங்கள் 234 சொன்னோன்னு வச்சுக்க, இல்லாததா அவர் சேர்த்து நான் 244 ஜெயிப்பேன்னு. இதுதான் அவரோட கொள்கை. ஏட்டிக்கு போட்டியா பேசுறதுதான் இன்றைய கள வரலாறு. மீண்டும் தமிழக முதல்வர் அறுதி பெரும்பான்மையோடு சொன்ன 200 விட அதிக இடங்களில் போட்டியிடுகின்ற இடங்களில் எல்லாம் எதிரிகளுக்கு தோல்வியை பரிசாக தருவார்கள். ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு போறாரு. வரக்கூடிய 2020 தேர்தல் வெற்றி பிறகு என்ன நிலைமைக்கு ஆளாக போறாரு அப்படின்றதையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. நாகரிகமற்ற பேச்சுக்கள் இதெல்லாம். அவரை கூட ஏற்கனவே சேலத்தில் வேட்டியை உருவி இருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்குமா? நாகரிகத்தோடு, அரசியல் நாகரிகத்தோடு பேச வேண்டும். அவருடைய பேச்சிலே தெரிகிறது அவர் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கின்றார். இயக்கம் கரையான் புற்று போல் கரைந்து கொண்டே இருக்கின்றது. அவர் உணராதவர் அல்ல, அவரும் பழுத்த அரசியல்வாதி தான். அந்த வெறுப்பினுடைய உச்சம்தான் இது போன்ற அநாகரிகமற்ற பேச்சுக்கள். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு பண்ணி தான் திமுக ஜெயிக்கிறாங்க. இந்த முறை அது நடக்காது. வரக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சின்னு நேற்று பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு ஊடகத்துறை நண்பர்களே மனசாட்சியோடு பேச வேண்டும். ஒரு காலத்தில் பூத் கேப்சரிங் எல்லாம் நடந்திருக்கின்றன. இன்றைக்கு நவீனமயமாக்கப்பட்ட இந்த சூழலில் பூத் கேப்சரிங் என்றதே நடைபெறுகின்ற ஒரு சூழல் இல்லை. அதோடு மட்டுமில்லாமல் வாக்குப்பதிவிற்கு பிறகு கூட ஏதாவது குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளை பற்றி புகார் அளித்தால் வாக்குப்பதிவான சதவீதத்தை கணக்கில் கொண்டு மறுதேர்தல் நடத்தப்படுகின்றது. ஆகவே கள்ளத்தனமாக ஜெயிக்கின்ற ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை. SIR என்ற ஒன்றை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற சிறுபான்மையின வாக்குகளை சூறையாடிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் விழிப்போடு களத்திலே நின்று கொண்டிருக்கின்றது. எந்த அரசியல் இயக்கமும் களத்திலே இல்லை. ஒரு சில அரசியல் இயக்கங்களால் BLA 2 கூட போட முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் BLA 2 போட்டுவிட்டு BLC என்று ஒவ்வொரு பூத்திற்கும் 10 பேர்களை நியமித்து களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே களத்திலே களமாட முடியாதவர்கள் இதுபோன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை கிளப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.
அதை பற்றி நாங்கள் செவிமடுப்பதில்லை. எங்கள் பணி மக்கள் பணி தொடரும்.